சிங்கமும் எலியும் கதை பார்க்கலாமா? காட்டுக்கு ராஜாவான சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் சுட்டித்தனம் கொண்ட குட்டி எலி சிங்கத்தின் மீது எகிரி குதித்து விளையாடியதாம். எலி விளையாடியதால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்து போனதாம். தூக்கத்தில் இருந்து கண் விழித்த சிங்கம் எலியை பிடித்து கோவத்துடன் கர்ஜித்து சொன்னதாம், எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மீது நீ குதித்து விளையாடுவாய் என்று கேட்டதாம். எலியும், சிங்கராஜா சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். இத்தவறை இதற்கு பின்னால் நான் செய்ய மாட்டேன். என்னை விட்டு விட்டீர்கள் என்றாவது என் உதவி உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் நான் உதவி செய்வேன் என்று சொன்னதாம். சிங்கமும் எலியை பார்த்து ஏளனமாக சிரித்ததாம். ஒரு நாள் சிங்கம் மானை வேட்டையாட துரத்தி சென்றதாம். மானை துரத்தி செல்லும் வழியில் வேடர்களால் விரிக்கப்பட்ட வலையில் தெரியாமல் மாட்டிக்கொண்டதாம். சிங்கம் வலையில் மாட்டியதால் சோகமாக கர்ஜித்ததாம். சிங்கத்தின் குரலை கேட்ட எலி அங்கு வந்ததாம். சிங்கத்தை பார்த்து எலி, சிங்கராஜா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று வலையில் இருக்கும் கயிறை கடிக்க ஆரம்பித்ததாம். எலி கடித்ததால் வலையும் பிரிந்ததாம். வலையில் இருந்து சிங்கம் வெளிவர எலி காரணமாக இருந்ததாம். வெளியே வந்த சிங்கம் எலியை பார்த்து, எனக்கு உதவி செய்ததற்கு மிக்க நன்றி என்று சொன்னதாம். இதில் என்ன தெரிகிறது? உருவத்தை வைத்து யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது என்று புரிகிறது அல்லவா? நீங்களும் தவறை செய்யாதீர்கள். இதை போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே.